வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட ரிலீஸ் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப சோகமா வெளியில வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோ எதிர்க்க வராரு. வந்துட்டு நேரா வில்லிய பார்த்து, என்ன உங்களோட எல்லா பிளானுமே சொதப்பிருச்சு அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருக்கீங்க போல. வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா டிரைவர் பையலே, இது எல்லாமே உன்னோட வேலை அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க தேவையில்லாம அத்தை கூடவே இருந்து அத்தைக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தை ரொம்ப பாவம், அவங்க ரொம்ப இன்னசென்ட், உங்களை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களோட குணத்தை மாத்திக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஒண்ணு அத்தை கூட இருக்கிறதா இருந்தா அத்தைக்கு நேர்மையா இருங்க, அப்படி இல்லைன்னா உங்க புருஷனுக்கு நேர்மையா இருங்க. அதை விட்டுட்டு உங்க புருஷனுக்காக அத்தை கூடவே இருந்துகிட்டு அத்தைய ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு இப்படி முயற்சி பண்றது ரொம்பவே தப்பு. உங்களோட தப்ப சீக்கிரம் திருத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்ப வில்லி சிரிக்கிறாங்க, என்ன நீ பேசுனதை கேட்டுட்டு நான் உடனே திருந்திருவேன் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் என் அக்கா காரிய ஜீரோ ஆக்குறது தான் என்னோட முழு வேலையும். அதை விட்டுட்டு யாரு என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன். என் அக்கா காரிய ஜீரோ ஆக்கி அவளை பதவியிலேந்து எப்படியாவது விலக வச்சு என் புருஷனை மறுபடியும் தலைவனாக்குவேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இங்க பாரு, எங்க அத்தை, அப்புறம் மாமா, அப்புறம் என் புருஷன் 3 பேரையும் வெளியில வரவிடாதபடி நீ இப்படி பண்ணிருக்கியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. உங்களுக்கு நான் கடைசியா ஒரு வார்னிங் தரேன், இதோட முடிச்சுக்கிடுங்க. வில்லி சொல்றாங்க, டே, இதுக்கப்புறம் தான் நான் யாரு அப்படிங்கறத உன்கிட்ட காமிக்க போறேன்டா, இந்த சந்திரா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்ப நீங்க திருந்த மாட்டீங்க. அப்போ உங்களோட உண்மையான சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுதான் சரி. வில்லி சொல்றாங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என் அக்கா கறி என் மேல முழு நம்பிக்கையோட இருக்கா. நான் எப்பவுமே அக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில இருக்கா. சோ நீ என்னதான் சொன்னாலும் என் அக்கா காரி கண்டிப்பா வந்துட்டு நம்பவே மாட்டா. அவ எனக்கு எப்பவுமே உண்மையா இருப்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, எத்தனை நாளைக்கு அப்படின்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, உன்னை பத்தின உண்மைய அத்தை கிட்ட நிரூபிக்கிறேன். வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, ஏற்கனவே உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுனாலதான் என் அக்கா காரி உன்னை வீட்டை விட்டு துரத்திருக்கா. உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கூட அக்கா காரிக்கு விருப்பமே இல்லை. அப்படி இருக்கையில நீ எப்படி அக்கா காரி கிட்ட என்னை பத்தின உண்மைகளை சொல்றதுக்கு வந்து நிப்ப? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியல. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணனா அது கண்டிப்பா ஜெயிக்காம விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி அத்தைக்கு என்னை பத்தி தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அமைதியா இருந்தேன். இப்போ அத்தைக்கு என்னை பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலுமே எந்த வித பிரச்சனையும் எனக்கு கிடையாது. அதனால நான் எப்படி முயற்சி பண்ணி உன்னை பத்தின உண்மைகளை நிரூபிக்க போறேன் அப்படின்னு பாரு. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னை பத்தின உண்மையை நிரூபிக்கிறதுக்கு 5 நாள் டைம் கொடுக்குறேன். 5 நாள்ல உன்னை பத்தின உண்மையை அத்தை கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக, இங்க பாருடா, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்பதான் நான் கரெக்டான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. சோ இதுக்கப்புறமா இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இதுக்கப்புறமும் இவங்களுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கறது ரொம்பவே தப்பு அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அத்தைக்கு இதனால ரொம்ப பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்க கிட்ட இருந்து அத்தைய வந்து காப்பாத்துறதுதான் நம்மளோட கடமை. அப்போ இவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அததான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு ரொம்ப பயத்துல வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரே யோசனையில இருக்காங்க. இவன் நம்ம அதை பத்தின உண்மைகளை அக்கா காரி கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றானே, அப்படி என்ன சொல்ல போறான் அப்படின்னு வில்லிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அங்க சின்ன மாமியார் இருக்காங்களா? அப்ப இவரு சொல்றாரு, இருக்காங்களே, என்னாச்சு சகல? அப்ப ஹீரோ சொல்றாரு,
அவங்கள பத்தின உண்மையை நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதை கேட்டதும் சகல சொல்றாரு, அப்படியா சகல, நானும் எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள பத்தின உண்மையை நிரூபிச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவங்களால இந்த வீட்டுல பாதி நிம்மதி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் வீட்டுல இருக்கீங்க, சின்னத்தை எங்க போறாங்க எங்க வராங்க அப்படிங்கறத பத்தி நீங்க தான் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, நான் பாத்துக்கறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா நம்ம ஹீரோ நேரா அந்த அதிகாரிக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களால எனக்கு கொஞ்சம் வேலை ஆக வேண்டியது இருக்கு. சரவணன் உங்ககிட்ட பேசினாரா? அவரு சொல்றாரு, ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சரவணன் பேசினாரு. சரிங்க சார், நான் ஜாமீன்ல இவங்க 3 பேரையுமே வெளியில விடுறேன். ஹீரோவும் சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நான் தான் அவங்கள ரிலீஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க சார், அப்படியெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு போனை கட் பண்றாரு. அதிகாரி நேரா அவங்க 3 பேருக்கிட்டையும் போயிட்டு, இங்க பாருங்க, உங்க 3 பேருக்குமே ஜாமீன் கிடைச்சிருச்சு, உங்க 3 பேருமே வெளியில விடுறோம். அப்ப முத்து சொல்றாரு, சார் எங்களுக்கு ஜாமீனா? யாரு சார் எங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது? அப்ப அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா நீங்க வெளியில வந்துதான் ஆகணும். யாரு கொடுத்தாங்க அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது, வெளியில வாங்க அப்படின்னு சொன்னதும் 3 பேருமே வெளியில வராங்க. அப்போ வில்லன் சொல்றாரு, சித்தப்பா, யாரு சித்தப்பா நமக்கு ஜாமீன் கொடுத்திருப்பா? அதுக்கு அவரு சொல்றாரு, தெரியலடா மவனே, சரி சரி, நம்ம வெளியில வந்துட்டோம், நம்ம கையெழுத்து போட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு வெளியில வராங்க. அப்ப சித்தப்பா சொல்றாரு, ஐயோ மவனே, ஒரு வேலை இது அந்த டிரைவர் பையலோட வேலையா இருக்குமோ, நம்மள வெளியில வரைச்சு ஒரே காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறானோ. இத கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சித்தப்பா, நம்ம போன வாட்டி பண்ண தப்பு ஞாபகம் இருக்கா? அந்த சண்முகம் நிரபராதிய அதிகாரிங்க கிட்ட மாட்ட வச்சுட்டு நம்ம வெளியில வந்தோம். அந்த கோவத்துலதான் அவன் அப்படி பண்ணான். ஆனா இப்ப நமக்கு வாலண்டியராவே ஜாமீன் வந்திருக்கு. சோ இதுல நம்ம எந்த தப்பும் பண்ணல இல்ல, அதனால அவன் கண்டிப்பா நம்மள எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். சரி வாங்க சித்தப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து சிவனாண்டியோட வீட்டுக்கு தான் போறாங்க. காளியம்மா சொல்றாங்க, என்னோட வீடு டோட்டலா அவ காலி பண்ணிட்டான், அவனை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமா, கண்டிப்பா நம்ம சும்மா விடக்கூடாது அவனை, அவனுக்கு கண்டிப்பா நம்ம தரமான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் இந்த சந்திரா வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அதிகாரி கிட்ட வந்துட்டு, சார் இது மாதிரி என் ஹஸ்பண்ட பாக்க வந்தேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க ரிலீஸ் ஆகி போயிட்டாங்களே. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க, ரிலீஸ் ஆகிட்டாங்களா? யாரு அவங்கள ரிலீஸ் பண்ணது? அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, ஜாமீன் கிடைச்சதோட அவங்க வெளியில போயிட்டாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா அவங்க புருஷனை பார்த்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. என்னங்க, உங்களை யாருங்க வெளியில விட்டது? யாருங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அப்ப நீ எங்களுக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணலையா? யாரு ஏற்பாடு பண்ணான்னு தெரியலையே. வில்லி சொல்றாங்க, அதான் எனக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு, நீங்க 3 பேரும் வெளியில வந்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அப்போ காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நம்மளோட அடுத்த திட்டம் என்னன்னு தெரியுமா? வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்கத்த, இப்பதான் வெளியில வந்திருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதுக்கப்புறம் நம்ம திட்டத்தை செயல்படுத்தலாம். இப்போதைக்கு நீங்க அந்த திட்டத்துல கொஞ்சம் கலந்துக்காம இருக்கிறது நல்லது. அப்படி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருமா, என்னோட வீட்டை அவன் காலி பண்ணிருக்கான், என் வீட்டை காலி பண்ணதுக்கு அவன் கண்டிப்பா அந்த பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்கத்த, எனக்கும் தான் அவன் மேல எனக்கு ரொம்ப கோவம் இருக்கு, ஆனா என்ன பண்றது, இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் இருக்கணும், வேற வழி இல்ல. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரி மகளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இதே மாதிரி நீ என்னை எத்தனை நாள் இப்படி ரகசியமா வந்து பார்க்க போற? அந்த ஈஸ்வரிய ஜீரோ ஆக்குனாதான் நம்ம 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த ஈஸ்வரிய பழிவாங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு சந்திரா, இப்ப நம்ம என்ன பண்றது? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு? ஆனா என்ன பண்றது, என் அக்காக்காரி இதுக்கு இடம் கொடுக்க மாட்டா, அவளாலதான் நம்ம 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறோம். இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு மருமகளே, கவலைப்படாத, அந்த ஈஸ்வரிய பழி வாங்கிட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை, என்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க. இது கேட்டதும் நம்ம முத்த சொல்றாரு, ஆமா சந்திரா மருமகளே, கண்டிப்பா நீ காளியம்மாவை நம்பலாம், அவ ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா
அந்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவா. நீ தைரியமா இரு. இதை கேட்டதும் வில்லியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி சொல்றாரு, சரி நீ வீட்டுக்கு கிளம்பு. ரொம்ப நேரம் இங்க இருந்தீன்னா கண்டிப்பா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டிரைவர் பையன் வேற எப்போ நம்மளை பத்தின உண்மைய சொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க அது வேற, இன்னைக்கு என்ன கூப்பிட்டு மிரட்டலாம் தெரியுமா? என்னை பத்தின உண்மைய கூடிய சீக்கிரம் அக்கா காட்டிக்கிட்ட நிரூபிக்கிறேன். இன்னும் 5 நாளையில நீ யார் அப்படிங்கறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை அவன் உண்மையாவே உன்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சு உன் அக்கா கிட்ட சொன்னாலும் உன் அக்கா இனிமே நம்ப மாட்டா. ஏன்னா இப்போ உன் அக்கா உன் பிடியில இருக்கா. அப்படி இருக்கையில உன் அக்காக்காரி எப்படி நம்புவா? நீ கவலைப்படாத. இதை கேட்டுட்டு வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம சிவனாடி சொல்றாரு, பாவம் சந்திரா என்னை விட்டு பிரிஞ்சு ஈஸ்வரியோட வீட்டுல இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். காளியம்மா சொல்றாங்க, மவனே கவலைப்படாதடா, இன்னும் கொஞ்ச நாள் தான், கூடிய சீக்கிரம் அந்த ஈஸ்வரிய பழி வாங்கிட்டு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த முத்து இருக்காருல்ல, மவனே நம்மளோட அடுத்த திட்டம் என்ன? சிவனாண்டி சொல்றாரு, இப்பதானே சந்திரா சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நமக்கான பிளான் கண்டிப்பா நம்ம கண்ணி எதிர்க்க வரும். அப்ப நம்ம கண்டிப்பா வந்துட்டு அதை வச்சு மாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதோட முத்துவும் சரி மவனே, சரி இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா அந்த சிவனாண்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணத்தோட அவர் போன் அட்டன் பண்ணி, என்னம்மா இப்பதானமா வந்து என்கிட்ட பேசுனேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லங்க வர வர உங்க ஞாபகம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்க, உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இன்னும் கொஞ்ச நாள் தாமா அப்படின்ட்டு. அப்போ நம்ம மயில என்ன பண்றாருன்னா, அவங்க 2 பேரும் போன் பேசுறத அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. இத அத்தை கிட்ட காமிச்சு தரமான பதிலடியை கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க அக்கா காரி எத்தனை நாள் தான் நம்ம 2 பேருமே பிரிச்சு வச்சிருக்க போறா அப்படின்னு எனக்கு தெரியல. அக்கா காரியை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில காலி பண்ணலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு கூட அவளோட தலைவர் பதவியை எப்படியாவது பிடுங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனா கடைசி நேரத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருமா, எல்லாமே விதிப்படி தானே நடக்கும், நீ கவலைப்படாத. நமக்கு சாதகமான விஷயம் நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும், நீ கவலைப்படாத, நீ தைரியத்தோட இரு அப்படின்னு சொல்ல வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ நம்ம மயிலு இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு இது போதுமே அத்தை கிட்ட காமிக்கிறதுக்கு, இத கொண்டு போய் காமிச்சா இவங்களுக்கு தரமான பதிலடி கிடைக்குமே அப்படின்ட்டு மயிலு என்ன பண்றாருன்னா, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஈஸ்வரி நேரா மயில பார்த்து, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு, அதை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன வீடியோ மாப்பிள்ள? மயிலு சொல்றாரு, அத்தை அதை நான் காமிச்சே ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த சந்திர வரங்க வந்துட்டு, என்ன இது, இவன் ஏதோ வீடியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை நமக்கு எதிரானதா இருக்குமோ? அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இது எல்லாமே சூப்பரான வீடியோத்த இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல கரெக்டா அந்த சந்திரா சிவனாண்டி கூட பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ரெக்கார்ட்ல இருக்கு. அதுல எப்பங்க நான் உங்க கூட சேர்ந்து வாழ போறேன் அப்படிங்கறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது எல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம். செம்ம காண்டுல நேரா வில்லிய பார்த்து, சந்திரா நீ யாருக்கிட்ட போன் பேசுன அப்படின்னு சொல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அது எல்லாமே பொய்க்கா, இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு, அது எல்லாமே எடிட் அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, அத்தை இப்பதாத்த இவங்க போன் பேசுனாங்க, நீங்க வேணும்னா அவங்களோட போனை வாங்கி பாருங்க, அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஈஸ்வரி சந்திரா கிட்ட, சந்திரா உன் போனை கொடு அப்படின்னு சொன்னதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இல்லக்கா இதுல எதுவும் இல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப போனை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் உடனே வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. சோ இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. கடைசியா சிவனாண்டிக்கு நிறைய டைம் போன் பேசி இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.